கெடுக்காதே 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 ரவிஜி குருக்கள் ஐயா அவர்களே, மௌலை ஐயா அவர்களே மற்றும் கிறிஸ்தோபர் ஐயா அவர்களே, எங்களை கண்ணியப்படுத்தியுள்ள பெரியோர்களே, அரசியல்வாதிகளே, பொதுமக்களே, ஆண்களே, பெண்களே, சகல மக்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்று இறைவனின் அருளால் வணக்கத்துக்குரியவர்கள் நமக்கு ஆசிரியரை வழங்குவதற்காகவும் மதுவின் தாக்கத்தை பற்றி கூறுவதற்காகவும் இங்கே வந்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் இதுகரம் கூப்பி வணங்குகின்றோம். முதலாவதாக வணக்கத்துக்குரிய ரவிஜி குருக்கள் அவர்கள் இந்த மதுவின் தாக்கம் பற்றியும் இந்த செயற்பாடுகளை பற்றியும் மக்களுக்கும் சமூகத்துக்கும் நல்ல கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக கூறுவார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாதங்களை நமஸ்கரித்துக் கொண்டு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தேச வழக்கு புனிதத்துவம் காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த காரதீவு நகர் என்றால் சர்வதேசத்துக்கு நல்வழி காட்டிய நகரம். நான் இந்தியாவில் இருக்கின்ற போது ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் ஆகிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூறினார்கள், ஐயா, அம்பாறை மாவட்டத்தில் காரதீவு என்ற நகருக்கு நான் வர வேண்டும், அந்த மண்ணை தொட்டு வணங்க வேண்டுமா? ஏனென்றால் அருளாளர்களும் மகான்களும் சித்தர்களும் அவதரித்த ஊர். ஆனால் இப்ப எப்படி இருக்கின்றால் காரதீவு என்ற ஒரு புனித ஊரிலே ஒரு கரும்புள்ளியாக இந்த மதுசாலை காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட மதுசாலை வேண்டுமா? அதுபோல இந்த ஊரை பொறுத்த வரையில் உத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் அவதரித்த ஊர், நடனானந்த ஆனந்தஜி அவதரித்த ஊர். இந்தியாவிலே இருந்து திருவனந்தபுரத்திலிருந்து வருகிறது ஒரு புனித மண் என்று பேசப்பட்ட இந்த காரதீவிலே சமாதி கொன்ற சித்தானைக்குட்டிகளுடைய சமாதி உள்ள ஊர், பல ஆலயங்கள் காணப்படுகின்ற ஊர், கல்வி மகான்கள் காணப்படுகின்ற ஊர், எத்தனையோ பிற ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு வாழ வைக்கின்ற வந்தாரை வாழ வைக்கின்ற சிறந்த ஊர் காரதீவு நகர். இப்படிப்பட்ட நகரத்திலே கண்ணிருந்தும் குருடர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு மதுசாலைக்கு இடம் கொடுப்பார்கள். ஆகவே சகல மக்களின் சார்பாக பிரதேச செயலாளர் அவர்களே, பெரியோர்களே, உடனடியாக இந்த மதுசாலையை நீங்கள் அகற்ற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து இதற்குரிய மாற்று நடவடிக்கையை நிச்சயம் எடுப்பார்கள். எடுக்கின்ற போது சில பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த மதுசாலை இன்றுடன் நீக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பல பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுசாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியுடன் கூறுகின்றேன்.